சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்தின ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். நீங்களும் நானும் வாழுகிற இந்த கடைசி நாட்களில் சபையானது, தேவ பிள்ளையானவர்கள் ஜெபத்திலே அதிகமாய் தரித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கடைசி நாட்களை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், விழித்திருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், ஜெபத்திலே தரித்திருங்கள். அநேக வார்த்தைகளை ஜெபத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு தெரியும், ஜெபம் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே கிடையாது. ஜெபத்தினால் சாதிக்க முடியாதவைகள் என்று இந்த பூமியிலே ஒன்றுமே கிடையாது. பைபிள் சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஜெபம் என்பது சாதாரண வார்த்தை அல்ல. ஜெபம் என்பது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை நான் மறுபடியும் சொல்லுகிறேன். ஜெபம் என்பது வார்த்தை அல்ல. ஜெபம் என்பது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஆயுதமாய் இருக்கிறது. இந்த ஆயுதத்தை, இந்த ஜெபம் என்கிற பட்டயத்தை இந்த கடைசி நாட்களில் தேவ பிள்ளைகள் பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாருக்கும் ஜெபிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறது. தேவ சமூகத்தில் மணிக்கணக்காய் காத்து கிடக்க வேண்டும் என்கிற எண்ணமும் ஏக்கமும் அதிகமாய் இருக்கிறது. ஆனால் அநேக நேரத்தில் அந்த ஏக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவது கிடையாது. காரணம், சத்துருவுக்கு நல்லா தெரியும், இவன் ஜெபம் ஆரம்பிச்சா அப்படின்னா கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் இவனை ஆசீர்வதிப்பார் என்று சத்துருவுக்கு தெரிந்தபடியினால் அநேக நேரத்தில் நீங்களும் நானும் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே சில சோர்வுகளை அவன் நம்முடைய வாழ்க்கையிலே விதைத்து விடுகிறான். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். பேதுரு எப்ப ஜெபிக்க ஆரம்பிச்சாலும் தன்னால தூக்கம் என்ன செஞ்சிருது, வந்துடுது. பழைய பாட்டு நாட்கள் ஆபிரகாம் பலி செலுத்தும் பொழுது அவனை அறியாமல் கண் அயர்ந்து அவன் நித்திரை பண்ணினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். புதிய பாட்டுல பேதுரு சோத்திரம் அந்த செபிக்கும்படியாய், இயேசுவோடு செபிக்கும்படியாய் அந்த மலைக்கு ஏறி போகிற அந்த டைம்ல சீசர்கள் தூங்கி விட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஜெபமும் தூக்கமும் அநேக நேரத்தில் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாய் இருக்கிறபடியினால் ஜெபிக்க கூடாதபடி சத்துரு என் வாழ்க்கையில பலவிதமான சோதனைகளை கொண்டு வருவான். அந்த வார்த்தையை நான் இப்படி சொல்லுகிறேன், ஜெபிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறது, ஆனால் என்னால் ஜெபிக்க முடியவில்லை. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சோத்திரம் ஜெபிக்கக்கூடிய ஈஸியான சில மெத்தட்ஸ், சில வழிமுறைகளை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? போர் அடிக்காம எப்படி ஜெபிக்கலாம், நல்ல ஃப்ரீயா மணிக்கணக்கா எப்படி ஜெபிக்கலாம், தேவ சமூகத்துல சோத்திரம் எப்படி சோத்திரம் நேரம் அதிகமாய் விழுந்து கிடக்கலாம், சில வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நான் பேசும்படியாக விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து இவைகளுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய ஜெபம் அநேக அற்புதங்களை புதிய ஏற்பாட்டின் துவக்கத்திலே செய்தது. ஸ்தோத்திரம். வேதத்திலே பல ஜெப வீரர்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாம் ஒரு பெரிய ஜெப வீரன், மோசே ஒரு பெரிய ஜெப வீரன், யோசுவா ஒரு பெரிய ஜெப வீரன், தாவீது, தானியேல், சாலமோன், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, அன்னாள், பெரிய ஜெப வீரர்கள் வேத புத்தகத்திலே பெரிய பட்டியல் இருக்கிறார். அவர்களை குறித்து வாசிப்போம் என்று சொன்னால் அதிகமாய் நேரம் எடுக்கும். இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை குறித்து மாத்திரம் தியானிக்க போகிறோம். இயேசு செய்த வித்தியாசமான மெத்தட்ஸ், பிரேயர்ஸ், ஆண்டவர் பயன்படுத்தின ஜெபங்கள். இயேசு எப்பொழுதும் ஒரே விதமாய் ஜெபிப்பது கிடையாது. ஏன் நம்ம வாழ்க்கையில ஜெபம் போர் அடிக்குது, ஏன் அதிக நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல தரித்து நிற்க முடியல அப்படின்னா ஒரே மெத்தடா நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே காரியத்தை நம்ம மறுபடியும் நம்ம ஜெபிக்கிறதுனால தான் அந்த ஜெபம் நமக்கு அநேக இடத்துல போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஆனால் இயேசு அப்படி அல்ல, வித்தியாசமாய் ஜெபிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு இயேசுடைய பிரேயரை குறித்து நீங்களும் நானும் தியானிக்க போகிறோம். அவர் எத்தனை மெத்தட்ல அவர் ஜெபித்தார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். ஜெபத்தோடு எதிர்பார்ப்போடு இந்த சத்தியங்களை கவனியுங்கள். இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது. இயேசுடைய ஜெபத்தை குறித்து நமக்கு அதிகமாய் தெரியும். காரணம், அவரை குறித்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுதே அவர் ஜெபத்தோடு தான் ஆரம்பிக்கிறார் அவருடைய ஊழியத்தை. இயேசுவானவர்
ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். வனாந்தரத்திலே இரவும் பகலும் 40 நாள் அப்பம் புசியாமல், தண்ணீர் குடியாமல் உபவாசித்து ஜெபித்தார். இயேசுடைய ஆரம்பமே உபவாச ஜெபம்தான். அவர் ஆரம்பிக்கும் பொழுதே ஜெபத்தோட தான் என்ன செஞ்சார்? அவருடைய சுவிசேஷத்தை, அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். அந்த ஜெபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இயேசு கொடுக்கிறார்னு பாருங்க. அவர் ஊழியம் செய்த அந்த நாட்களை குறித்து நமக்கு தெரியும். பைபிள்ல நமக்கு தெரியாத காரியங்கள் அல்ல. நான் சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, அவர் அதிக இருட்டோடு ஜெபிக்கும்படியாய் போனார். அவர் அதிக இருட்டோடு ஜெபிக்கும்படியாய் போனார். இன்னொரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, நடுராத்திரியிலே ஜெபிக்கும்படியாய் போனார். இன்னொரு வார்த்தை, சாயங்காலம் ஆன பொழுது இயேசு தனித்திருக்கும்படியாய் போனார். இயேசுவை குறித்து இந்த பிதாவோடு அவர் செலவழிக்கும் அந்த நேரத்தை குறித்து வேதத்தில் பல முறை வாசிக்க முடியும். வேதம் சொல்லி இருக்கிறது, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்ப்பதற்கு இடமில்லையா. பகலெல்லாம் ஊழியம், இரவெல்லாம் அதிகாலை நேரத்தில் எல்லாம் பிதாவோடு பேசுவது. இந்த கடைசி நாட்களில் வெறும் ஊழியம் மாத்திரம் தேவனுக்கு உகந்ததல்ல. ஊழியம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்களும் நானும் தனிப்பட்ட ரீதியில் தேவனோடு பேச வேண்டும் என்பது பிதா விரும்பிக் கொண்டிருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? இயேசு அதை செய்து வந்தார். சோத்திரம். தொடர்ந்தேர்ச்சியாய் செய்து வந்தார். எவ்வளவு அலுவல்கள் இருந்தாலும், எவ்வளவு ஊழியங்கள் இருந்தாலும், எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் இயேசு ஜெபிப்பதை நிறுத்தி விடவே கிடையாது. பிறந்த நாட்கள் முதல் வளர்ந்த நாட்கள் வரை, ஊழியத்தை ஆரம்பித்த அந்த நாட்களில் இருந்து அவருடைய மரணம் வரை அவர் ஜெபத்துல தான் மரணத்தை விட்டார். இந்த ஜெபமும் இயேசுவும் பிரிக்கவே முடியல. காரணம், அந்த ஜெபம் அப்பாவோடு பேசுவது, பிதாவோடு பேசுவது. இதை அவர் நன்றாய் புரிந்து வைத்துக் கொண்டிருந்தார். இந்த ரெண்டு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். ஜெபம் என்பது சாதாரண வார்த்தை அல்ல. ஒன்று, பிதாவோடு பேசுவது. ரெண்டு, ஜெபம் என்பது சாதாரண வாயின் வார்த்தைகள் அல்ல. அது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம். இது ரெண்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால ஜெபிக்காம இருக்கவே முடியாது. பல மணி நேரமாய் பிதாவோடு இயேசுவானவர் ஜெபத்திலே பேச ஆரம்பித்தார். அவர் ஜெபத்திலே பேசி அந்த ஜெபம் என்கிற பட்டயத்தை தேசம் முழுவதிலும் அவர் பயன்படுத்த ஆரம்பித்தார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை செய்தார். அவர் எப்படியெல்லாம் ஜெபித்தார்? சில ஈஸியான மெத்தட். இந்த வார்த்தையை நீங்கள் சரியா கவனித்துக் கொண்டு வாருங்கள். ஜெபிப்பதற்கு போர் அடிக்காம ரொம்ப நேரம் நீங்க ஜெபிக்கணும்னு விரும்புறீங்களா? இயேசு ஃபாலோ பண்ண இந்த மெத்தட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். சோத்திரம். அழகா உங்க ஜெப வாழ்க்கை இன்க்ரீஸ் ஆகுது நீங்க பாப்பீங்க. பிரைஸ் காட். ஒன்று, இயேசு எப்படி ஜெபித்தார்? அவர் கட்டளையிட்டு ஜெபித்தார், கடிந்து கொண்டு ஜெபித்தார். வேதத்தில் இதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. செவிடும் ஊமையும் உள்ள ஒரு ஆவி வந்தார், ஒரு ஆவியுள்ள ஒரு மனுஷன் வந்தார். பைபிள் சொல்லுகிறது, இயேசு அவனை அதட்டினார். சோத்திரம். அந்த வசனம் சொல்லி இருக்கிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். சோத்திரம். மார்க் 1வது அதிகாரம். நேரம் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். மார்க் 1வது அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார். அந்த 27வது வசனம் சொல்லி இருக்கிறது, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டைல், ஒரு பிரேயர் ஸ்டைல வேற யாரும் பண்ணது கிடையாது. அங்க இருக்கிற பரிசேயரும் சதுசேயர்களும் ஜனங்கள் எல்லாம் பார்க்கறாங்க, இந்த ஸ்தோத்திரம், இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? ஏன்னா இதுவரைக்கும் அவங்க இப்படிப்பட்ட உபதேசத்தை பார்த்தது கிடையாது. சோத்திரம். அந்த அசுத்த ஆவி பிடிச்சுள்ள அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் அதட்ட ஆரம்பிக்கிறார், ஆண்டவர் கட்டளையிட ஆரம்பிக்கிறார். அது கட்டளையிட்ட உடனே அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது, உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்கழித்து மிகுந்த சத்தமாய் அவனை விட்டு போய்விட்டது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இயேசு ஃபாலோ பண்ண ஃபர்ஸ்ட் மெத்தட் அவர் கட்டளையிட்டு சொல்லிக்க ஆரம்பித்தார்.
அதட்டி ஜெபிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீ ஜெபத்துல சாதாரணமாய் அல்ல, கமாண்ட் பண்ணி ஜெபிக்க ஆரம்பி, கட்டளையிட்டு ஜெபிக்க ஆரம்பி. சோதரம், நீ கட்டளையிடும் பொழுது அசுத்தாவிகள் அலக்களிக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சோதரம், உங்க ஜெபத்துல ஒரு பகுதியை நல்ல கமாண்ட் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க, நல்ல கட்டளையிட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். அவருடைய ஜெபத்துல பெரும் பகுதி கட்டளையிட்டு அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார், அதட்டி ஜெபிக்க ஆரம்பித்தார். பிதாவானவர் அவருக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெபிக்க ஆரம்பித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அசுத்தாவியினால் அலக்கடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அசுத்தாவியினால் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? இன்றைக்கு இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி, சோத்திரம், சாத்தான் வரும் பொழுது, அசுத்தாவிகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, இயேசுவை போல அதட்டி ஜெபிக்கும் பொழுது, கட்டளையிட்டு ஜெபிக்கும் பொழுது, அந்த அசுத்தாவி அலக்கழித்து அது உங்களை விட்டு வெளியேற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அந்த வார்த்தை சோத்திரம், உடனே அந்த அசுத்தாவி அவனை அலக்கழித்து அவனை விட்டு போய்விட்டது. இந்த வார்த்தை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். இன்றையிலிருந்து உங்க ஜெப லைஃப் மாறட்டும். சோத்திரம், பாரம்பரிய ஜெபம் அல்ல. உங்க ஜெபத்தை கொஞ்சம் வித்தியாசமா பண்ண ஆரம்பிங்க. உங்க ஜெபத்துல ஒரு பகுதியை நல்லா கமாண்ட் பண்ணுங்க, நல்லா கட்டளையிட்டு ஜெபிங்க, நல்லா அதட்டி ஜெபிங்க. நீ அதட்டி ஜெபிக்க கடந்த 7 மாதத்துல எத்தனை அசுத்தாவியின் வல்லமைகள் என் குடும்பத்தை அலக்கழித்ததோ, அந்த அசுத்தாவிகள் எல்லாம் உடனே மிகுந்த சத்தமாய் புறப்பட்டு போக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. 1, இயேசு அதட்டி கட்டளையிட்டு கமாண்ட் பண்ணி ஜெபித்தார். 2, இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய ஜெபத்துடைய மெத்தட் சோதனம், கட்ட அவிழ்த்து ஜெபித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை சோதனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். மத்தேயு 18வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 18வது அதிகாரம் 18வது வசனம். நீங்கள் பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, இயேசுவானவர் ஜெபித்த மெத்தட் என்ன அப்படின்னா, கட்ட அவிழ்த்து ஜெபித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். கட்டவிழ்க்கிறது. அசுத்தாவிகள் வரும் பொழுது கட்டுவார். ஆசீர்வாதங்கள், நன்மைகள் வர வேண்டும் என்று சொன்னால் அதை கட்ட அவிழ்ப்பார். ஒரு விசுவாசிக்கு, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கட்டி ஜெபிப்பதற்கும் கட்ட அவிழ்த்து ஜெபிப்பதற்கும் தெரிந்திருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த அதிகாரத்தை ஆண்டவர் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டம் வரும்போது நல்லா கட்டி சோமனுங்க. வியாதி வருகிறதா, கட்டுங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி. பிரச்சனைகள், போராட்டங்கள் தொடர்ந்தேசியா வந்து கொண்டிருக்கிறதா, இயேசுவின் நாமத்தை சொல்லி கட்டி ஜெபிக்க ஆரம்பிங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ பூமியில எவைகளை கட்டுகிறாயோ பரலோகத்தில் கர்த்தர் அதை கட்டி போட வல்லமை உள்ளதாக இருக்கிறார். சோத்திரம். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து ஜெபிங்க. உங்களுக்கு வர வேண்டிய உயர்வு, உங்க பிள்ளைகளுக்கு வர வேண்டிய மேன்மை, உங்க சபைக்கு, உங்க ஊழியத்துக்கு வர வேண்டிய ஆத்துமாக்கள், சோத்திரம், உங்க தரிசனம் நிறைவேறுவதற்குரிய வழிவாசல்களை நல்லா கட்ட அவிழ்த்து ஜெபிங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால என் ஆசீர்வாதத்தை, என் தரிசனத்தை, என் வாக்குத்தத்தத்தை நான் கட்ட அவிழ்க்கிறேன் என்று நீ பூமியில சொல்லும் பொழுது பரலோகத்துல கர்த்தர் கட்ட அவிழ்க்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. நீ பூமியில கட்டும் பொழுது பரலோகத்தில் கட்டப்படும். நீ பூமியில கட்ட அவிழ்க்கப்படும் பொழுது பரலோகத்துல நிச்சயமா கட்ட அவிழ்க்கப்படும். இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் விசுவாசிங்க. உங்க ஜெபம் சாதாரணமானது அல்ல, உங்க பிரேயர் சாதாரணமானது அல்ல. பைபிள் சொல்லுகிறது, அன்றியும் பலவானை முந்தி கட்டாலொழிய அவனுடைய உடைமைகளை நீ எப்படி சுதந்திரிக்க முடியும்? ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அல்லது கொள்ளையிட போகும் பொழுது பலவான என்ன செய்யணுமா? முந்தி கட்ட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதை அவர் செய்தார். பல அசுத்தாவிகளை கட்டினார், பல வியாதிகளை கட்டவிழ்த்தார்.
இயேசு இந்த பூமியில செஞ்சதுடைய வேலையே கட்ட அவிழ்க்கிற ஊழியம் தாங்க. எத்தனை ஒரு ஆமீன் சொல்றீங்க? ஒரு கழுதை கட்டி இருந்துச்சா, அந்த கழுதையும் கழுதை குட்டியும் ஆண்டவர் செஞ்சாரா, கட்ட அவிழ்த்தார் வேதத்துல வாசிக்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் சிறைப்பட்ட நிலைமையில வியாதியினால, சாபத்தினால, பாவத்தினால மறித்து சொத்திரம் அடக்கப்படப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார்கள். ஆனா இயேசு செய்த ஊழியம் கட்டுகிற ஊழியம், கட்ட அவிழ்க்கிற ஊழியம். உங்க ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குது? அவர் பெரும்பகுதி ஜெபத்துல கட்டி கட்டவிழ்த்து ஜெபிக்க ஆரம்பித்தார். நல்லா கட்டுங்க. கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் உனக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்துல வருகிற பிரச்சனையை நான் கட்டுகிறேன். நீ சொல்லும் பொழுது கர்த்தர் பரலோகத்துல கட்டி போடுவார். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், உங்க பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், உங்க எதிர்காலத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அத்தனை கட்ட அவிழ்த்து சோ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால நான் கட்ட அவிழ்க்கிறேன் நீங்க சொல்லி பாருங்க. கர்த்தர் கட்ட அவிழ்க்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். பலவான முந்தி கட்டுங்க, பலவான முந்தி கட்டுங்க. இன்னும் கட்டுவதற்கும் கட்டு உடைப்பதற்கு ஆள் தேடாதீங்க. நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிறாய். உனக்குள் அவருடைய அபிஷேக முத்திரையாய் கொடுக்கப்பட்ட அவருடைய ஆவி உனக்குள் இருக்கிறது. நீ இன்னும் கட்டு உடைக்கிறதுக்கும் சோத்திரம் கட்டுவதற்கு ஆள் தேடாத. அஞ்ஞானிகள் தான் கட்டுவதற்கும் கட்டு உடைக்கிறதுக்கு ஆள் தேடுவாங்க. நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளையா இருந்து இன்னும் கட்டு உடைக்கிறதுக்கு கட்டுவதற்கு ஆளுகளை தேடாத, ஊழியக்காரனை தேடாத, தீர்க்கதரிசியை தேடாத. உனக்குள்ள கர்த்தர் அந்த ஆயுதத்தை ஜெபமாக வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. நீ கட்டும் பொழுது அவைகள் கட்டப்படும். நீ கட்ட அவிழ்க்கும் பொழுது அந்த கிரியைகளை தேவன் பரலோகத்தை கட்ட. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பரலோகம் தாங்க உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். உன் பக்கத்து வீட்டுக்காரன் உன் வாழ்க்கையை தீர்மானிப்பது கிடையாது. உன் குடும்பமோ உன்னுடைய தாப்பன்மாரோ அல்லது வேறு யாரும் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது. உன் வாழ்க்கையை தீர்மானிப்பது, உன் குடும்பத்தை தீர்மானிப்பது பரலோகம் மாத்திரமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இங்க நீங்க கட்டுனீங்கன்னா பரலோகம் அங்க தீர்மானித்து கட்ட ஆரம்பிக்கும். இங்க நீங்க கட்ட வச்சீங்கன்னா பரலோகம் தீர்மானித்து கட்டவிழ்க்க ஆரம்பிக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன் ஜெபத்துல ஒரு பகுதியை நல்ல கட்டி ஜெபிப்பதற்கும் கட்ட அவிழ்த்து ஜெபிப்பதற்கும் பயன்படுத்துங்க. உங்க ஜெப வித்தியாசமா மாறட்டும். நீங்க மணிக்கணக்கா நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. பிரைஸ் காட். சோத்ரம் 3 இயேசு வித்தியாசமாய் பண்ண ஜெபத்தினுடைய மெத்தட்ஸ் 3. சோத்ரம் அவர் வசனத்தை பேசி ஜெபிக்க ஆரம்பித்தார். பிராமன் சொல்றாங்களே, பிரைஸ் லார்ட். என்ன செஞ்சாருங்க? வசனத்தை பேச ஆரம்பித்தார். சோதரன், ஜெபம் என்பது வெறும் அந்நிய பாஷையோடு முடிஞ்சிடக்கூடாது. ஜெபம் என்பது வெறும் ஸ்தோத்திரத்தோடு முடிஞ்சிடக்கூடாது. ஜெபம் என்பது சில பாடல்களோடு முடிஞ்சிடக்கூடாது. ஜெபம் என்பது சில கண்ணீரோடு முடிஞ்சிடக்கூடாது. ஜெபம் என்பது சோதரம் இயேசு செய்தது போல, இயேசு ஜெபித்தது போல வசனத்தை பேசிக்கொண்டே இருக்கணும். வாக்குத்தத்தத்தை பேசிக்கொண்டே இருக்கணும். அவர்கள் நாவில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆண்டவருடைய வார்த்தை பட்டயம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை மலைகளை உடைக்கக்கூடிய சம்மட்டி என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதமே, ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா வசனத்தை பேசுவது, வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்வது. பிரியமானவர்களே, பிரச்சனைகள் வரும் பொழுது, பிசாசு வரும் பொழுது, சோதிக்க வரும் பொழுது ஐயோ அம்மான்னு கர்த்தரை நிறுத்திட்டு வசனத்தை பேசார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுவானவர் 40 நாள் இரவும் பகலும் உபவாசித்து தேவ சமூகத்தில் அவர் காத்திருக்கிறார். அந்த டைம்ல பிசாசானவன் இயேசுவை சோதிக்கும்படியாய் வருகிறான். நமக்கு தெரியும் 3 முறை பிசாசு மறுபடியும் இயேசுவை சோதிக்கிறான். இயேசு அந்த டைம்ல அந்நிய பாஷையில பேசல. அதெல்லாம் 2வது. இயேசு அந்த டைம்ல பயப்படல. இயேசு அந்த டைம்ல பிதாவே என்னை காப்பாத்த வாருன்னு சொல்லல. இயேசு அந்த டைம்ல வேற யாருக்கும் போன் பண்ணல. இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதித்து அவர் ஒருவரையே பணிந்து கொள்வாய் என்று எழுதி இருக்கிறதே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? வசனத்தை பேச ஆரம்பித்தான். பிசாசால அங்க நிக்க முடியல. உங்க வாழ்க்கையில ஒரு பகுதி ஜெப நேரத்தை நல்லா கன்ஃபஸ் பண்ணுங்க. வாக்குத்தத்தத்தை கன்ஃபஸ் பண்ணுங்க. எனக்கு தெரியும் வசனத்தை பேசி வாழ்ந்தவர்கள் உண்டு. வசனத்தை மாத்திரமே
கன்ஃபஸ் பண்ணி வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்து அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் உண்டு. பிரச்சனை வர நேரத்துல யாருக்காவது போன் அடிக்கணும்னு யோசிக்காதீங்க. பிரச்சனை வர நேரத்துல அங்க இங்க இல்ல, அது தவறு இல்ல. ஆனா எல்லா நேரமும் அதை செய்யாதீங்க. பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது, சாத்தான் உங்களை சோதிக்க வரும் பொழுது, பிசாசானவன் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது வசனத்தை பேச ஆரம்பியுங்கள். சொல்லுங்க, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேரும் அது விழுந்தாலும் என்னை அணுகாது. நீ வசனத்தை சொன்ன அந்த வசனம் உன்னை வாழ வைக்க வளமுள்ளதாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. வசனம் சாதாரணமானது அல்ல. வசனம் இன்றைக்கும் உன்னை பிழைக்க வைக்க, அந்த வார்த்தை இன்றைக்கும் உன்னை கட்டி எழுப்ப, அந்த வசனம் உன்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு தூக்கிவிட வளமுள்ளதாக இருக்கிறது. வசனத்தை பேசுங்க, வசனத்தை அறிக்கை செய்யுங்க. இயேசுவானவர் பிசாசு வரும் பொழுது, சோதிக்க வரும் பொழுது அடிக்கடி பயன்படுத்தின காரியம் வசனம். வசனத்தை பேசுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க ஜெப நேரத்துல ஒரு நேரத்தை வசனத்தை பேசுவதற்காகவே வைங்க. 3 மெத்தட் நான் சொல்லி இருக்கிறேன். 1, அவர் அதட்டி கட்டளையிட்டு ஜெபித்தார். 2, அவர் கட்டி கட்டவிழ்த்து ஜெபித்தார். 3, அவர் வசனத்தை பேசி ஜெபித்தார். 4, இயேசு ஜெபித்ததுடைய இன்னொரு மெத்தட், அவர் ஸ்தோத்திர பாடல்களை பாடினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஹalleluya. பாடல் என்பதே ஒரு ஜெபம்தான். துதி ஆராதனை என்பதே ஒரு ஜெபம்தான். பைபிள் சொல்லுது, அவர் ஆவியிலே களி கூர்ந்து ஸ்தோத்திர பாடல்களை பாடினார். ஆனா வேதத்துல மார்க்ல வாசிக்க முடியும், ஒரு சமயத்துல ஆவியில் களி கூர்ந்தார். அதனுடைய அர்த்தம் நடனமாடி பாட்டு பாடினார். சோத்திரம். கடந்த முறை நான் சொன்னேன், அவர் பிரச்சனை வரும்பொழுது சோத்திர பாட்டை பாடின பின்பு ஒளியும் வரைக்கு கடந்து போனார். இயேசு அவருடைய ஜெப நேரத்தில் பல முறை பல பாடல்களை பாட ஆரம்பித்தார். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பாடுவதற்கு நம்ம சொல்லி தர வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் நானும் பல பாடல்களை பாடுவோம், நல்லது. சோத்திரம். இன்னும் பாட ஆரம்பிங்க. நீ பாட பாட, நீ ஆவியில துதிக்க துதிக்க, இந்த பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் உன்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக வல்லமுள்ளதா இருக்கிறது. நீங்க ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் பாடும் பொழுது சம்திங் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே எரிகோ கோட்டைக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதித்த பொழுது, துதித்து கர்த்தரை பாடும் பொழுது எரிகோ கோட்டை சுக்குநூறாய் நொறுங்கினது. சாலமோனுடைய ஆலயத்தில் தேவ சோத்திரம் அந்த ஆராதனை வீரர்கள் டீமா சேர்ந்து பாடும் பொழுது சக்கினா மகிமை இறங்கி வந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பவுலும் சீலாவும் கர்த்தரை பாடி ஆராதித்த பொழுது எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு விழுந்தது, அஸ்திபாரங்கள் அசைந்தது. உன் செபத்துல நீ பாடும் பொழுது, உன் செப நேரத்துல நீ கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, ஆவியில களி கூறும் பொழுது நிறைய அஸ்திபாரங்களை கர்த்தர் அசைக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். Praise God, hallelujah. இயேசு அதை செய்தாருங்க. நல்ல பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணார். ஆண்டவரை ஆராதித்தார். அதான் சொன்னா, என் தேவன் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம், எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வரும். இது தொழுது கொள்ளாத ஆளால சொல்ல முடியாதுங்க. பிதாவை இயேசுவானவர் அவர் வொர்ஷிப் பண்ணனால தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். உங்க ஜெப பகுதியை சுத்தணும் ஒரு 7 பகுதியா பிரிச்சு ஒரு நாள்ல நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஒரு பகுதியை நல்லா வொர்ஷிப் பண்ணுங்க, நல்ல ஆண்டவரை ஆராதிங்க, நல்ல பிரைஸ் பண்ணுங்க. நீ துதிக்க துதிக்க அநேக அஸ்திபாரங்களை கர்த்தர் அசைக்க வல்லவராய் இருக்கிறார். நீ ஆராதிக்க ஆராதிக்க அநேக இரும்பு கதவுகளை கர்த்தர் திறந்து சில விலங்குகளை கர்த்தர் முறித்து போட வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சோத்திரம். 5, ஆண்டவர் செஞ்ச பிரேயர் சோத்திரம் மெத்தடுடைய 5வது ஸ்டைல் என்ன அப்படின்னா, சோத்திரம் அவர் bless பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Praise God, hallelujah. இயேசுவானவர் bless பண்ண ஆரம்பித்தார். எங்க போனாலும் இயேசு செய்கிற முதல் வார்த்தை, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக. Praise God. உங்க ஜெபத்துல நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம், நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுதோ அல்லது எந்த காரியத்துல ஒரு ஜெப பகுதியை நீங்க bless பண்றதுக்கே வச்சுக்கொள்ளுங்க. நான் முதல்ல சொன்ன 7 பகுதியா உங்க பகுதியை பிரிச்சு கொள்ளுங்க. ஒரு டைம்ல நல்லா அதட்டி மாத்திரம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு டைம்ல நல்லா கட்டி கட்டவிழ்த்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு டைம்ல நல்லா வசனத்தை பேசி ஜெபம் பண்ணுங்க. ஒரு டைம்ல சோத்திரம் நல்லா சோத்திரம் பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நல்லா பிளஸ் பண்ணுங்க. சோத்திரம். பைபிள் நமக்கு சொல்லி இருக்கிறது, இயேசுவானவர் அப்பத்தை மீனையும் கையிலே வாழ்ந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதித்தாரா.
ஆசீர்வாதத்தோட அது பெருக ஆரம்பித்தது. எத்தனை ஒரு ஆமீன் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உலகத்திலேயே சுத்திரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஒரு பெரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, அது ஆண்டவர் செஞ்ச ஒரு பெரிய அற்புதம். கால்குலேட்டர் கூட ஆண்டவர் அன்னைக்கு செஞ்ச அற்புதத்தை கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு எல்லா கால்குலேட்டர் எவ்வளவோ விஞ்ஞானம் இருக்கிறது, ஆனா இயேசு அன்றைக்கு செய்த அந்த அற்புதத்தின் கணக்கு எந்த விஞ்ஞானமும் கண்டுபிடிக்க முடியாது. காரணம் 5+2, வேற ஒண்ணுமே இல்லைங்க. சின்ன பிள்ளைங்க சாப்பிடுறதுக்காக அவங்க அம்மா அப்பா சொத்துறோம், அவங்க அம்மா கொண்டு வந்தது. சிறு பையன் சாப்பிடுவதற்கு 5+2 வீட்டுல இருந்து கொண்டு வரும்போது 5+2, அம்மா கையில இருந்து சீசர்கள் கைக்கு போகும்போது 5+2, சீசர்கள் கையில இருந்து இயேசுவின் கைக்கு போகும்போது 5+2. இப்ப இயேசப்பா கையில 5+2 தான் இருக்குது. ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்க. இயேசு அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதித்தார். 5+2 1000 பெருக ஆரம்பித்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நான் சொல்லுகிறேன், நல்லா ஒரு 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 உங்க ஜெபத்துல ஒரு பகுதியை நல்லா பிளஸ் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க பினான்சியலை பிளஸ் பண்ணுங்க, உங்க ஆசீர்வாதத்தை பிளஸ் பண்ணுங்க. சுத்திரம் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், உங்களுக்கு வர வேண்டிய அத்துணை காரியத்தையும் நீங்க பிளஸ் பண்ண 1000 மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தை, ஆபிரகாமே நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ நான் அவர்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். உங்க பிரேயர் லைஃப் போர் அடிக்காம இருக்கணும்னா ஒரு டைம் நல்லா பிளஸ் பண்ணுங்க. பார்க்கிறதெல்லாம் பிளஸ் பண்ணுங்க. நீ எதெல்லாம் பிளஸ் பண்றியோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஆமென்றும் ஆமீன் என்றும் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மற்றவங்களை பிளஸ் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சாப்பாடை பிளஸ் பண்ணுங்க, உங்க கணவனை பிளஸ் பண்ணுங்க, உங்க மனைவியை பிளஸ் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாகனத்தை பிளஸ் பண்ணுங்க, உங்க கிச்சனை பிளஸ் பண்ணுங்க, உங்க பீரோல பிளஸ் பண்ணுங்க. வித்தியாசமா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. நீ ஆசீர்வதிக்க அது 5 இருக்கலாம், அது 2 இருக்கலாம். அந்த 5ஐயும் 2ஐயும் தேவ பிள்ளைகள் ஜெபத்திலே ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் 1000 பெருக செய்ய வல்லமையுள்ளதா இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். உங்களை நீங்களே பிளஸ் பண்ணுங்க. ஆண்டவர் சொன்ன, நீ யாரை ஆசீர்வதிப்பாயோ நான் ஆசீர்வதிப்பேன். உங்களை நீங்களே பிளஸ் பண்ணுங்க. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. பிளஸ் பண்ணுங்க. நான் நல்லா இருப்பேன்னு பிளஸ் பண்ணுங்க. எனக்கு ஒரு நேரம் வரணும் பிளஸ் பண்ணுங்க. எனக்கு கர்த்தர் ஒரு பெரிய வீட்டை வைத்திருக்கிறார் பிளஸ் பண்ணுங்க. என் வாழ்க்கை துளிக்க போகிறது பிளஸ் பண்ணுங்க. நான் சொல்றேன், நீங்கள் உங்களுக்கு நீங்களே பிளஸ் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆசீர்வாதம் என்பது அது வெறும் வார்த்தைகள் மாத்திரமல்ல. அந்த ஆசீர்வாதம் ஒரு பகுதியின் ஜெபமாய் மாறும் பொழுது ஆசீர்வாதத்தின் மலையை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹalleluya. அவர் 5வது பண்ணின ஜெபம் நல்ல பிளஸ் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்து 6வது பண்ணின ஜெபத்துடைய ஸ்டைல், ஜெபத்துடைய மெத்தட், அவர் சபித்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு என்ன செஞ்சாரா? சபித்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த சபித்து அப்படிங்கிற வார்த்தை வராம இருக்கலாம், ஆனா அவருடைய அர்த்தம் அதுதான். நமக்கு தெரியும், இயேசு ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகும் பொழுது அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிடுச்சா. தூரத்துல ஒரு மரத்தை பார்க்கிறாரா, அந்த மரத்துல ஏதாவது ஒரு பழம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அங்க போறாரு. அந்த மரத்துல எந்த பழமும் இல்லையா. அந்த தூரத்துல அந்த மரத்துல பழம் இல்லை அப்படின்ன உடனே ஆண்டவர் அந்த மரத்தை பார்த்து பேச ஆரம்பித்தார். அந்த மரத்தை பார்த்து கோபப்பட ஆரம்பித்தார். அந்த மரத்தை பார்த்து சபித்து கோபப்பட உடனே கோபப்பட்டு வந்துட்டார். மறுநாள் சீசர்கள் அந்த வழியில போகும் பொழுது அந்த மரம் வேரோடு பட்டு போயிட்டு. எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அந்த மரம் வேரோடு பட்டு போயிடுச்சு. இயேசு பல முறை செய்த சொத்துனம் சில ஜெபத்தினுடைய மெத்தட்ல இது ரொம்ப முக்கியமானது. அவர் சபித்து ஜெபிக்க ஆரம்பித்தார். மனுஷனை அல்ல. நீங்கள் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். மனுஷனை அல்ல. இன்னைக்கு நம்ம மனுஷனை தான் ஜெபிக்க ஆரம்பிக்கும். யாரங்க பிடிக்கல அவனை சாபம் இல்ல. உன்னை சபிக்கிறவளை நீ ஆசீர்வதின்னு பைபிள் சொல்லி இருக்கிறது. சொத்துனம் நீ சாபம் போடுவதற்கு நாவை நீ பயன்படுத்தாத. நீ சாபம் போட்டாலும் நீ சாபம் போட முடியாது. பிலேயாம் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை சாபம் போடுவதற்காக பல முறை கூலி வாங்கி 3 முறைக்கு மேல அங்க போய் சபிக்க ஆரம்பித்தான். சபிக்க முடியல. ஆண்டவருடைய பிள்ளைங்க யாரையும் சபிக்க கூடாதுங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க யாரையும் சபிக்க கூடாது.
மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல. நீ சபிக்கணும்னா அசுத்த ஆவியை சபிக்க ஆரம்பி, மந்திரவாதத்தை சபிக்க ஆரம்பி, பில்லி சூனியத்தை சபிக்க ஆரம்பி. தொடர்ந்தேர்ச்சியாய் உன் சரீரத்தில் வந்து கொண்டிருக்கிற சில வியாதியை சபிக்க ஆரம்பி. உன் குடும்பத்தில் தொடர்ந்தேர்ச்சியா வந்து கொண்டிருக்கிற சில மரண போராட்டத்தை சபிக்க ஆரம்பி. உன் ஜெபத்துல ஒரு பகுதியை நீ சபித்து இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி சபிக்க சபிக்க அது பரம்பரையாய் வந்த சாபமாய் இருந்தாலும் வேரோடு கத்தப்பட்டு கரங்களை தட்டி கத்தருக்கு மகிமையை செலுத்துங்க. அது வேரோடு பட்டு போயிட்டா. இந்த வார்த்தை நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். இந்த ஜெபத்தை உங்க வீட்டுல நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க பாரம்பரியமாய் வந்த சில வியாதிகள், பாரம்பரியமாய் வந்த சில போராட்டங்களை கர்த்தர் வேரோடு பட்டு போக செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க. நீங்க விசுவாசிங்க. பிரைஸ் காட். அவர் 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 சபித்து ஜெபித்த உடனே அது வேரோடு, நீங்க விசுவாசிங்க, இந்த ஜூலை மாதம் வேரோடு நிறைய காரியங்கள் பட்டு போகும். ஓ பிரைஸ் காட். வேரோடு நிறைய காரியங்களை கர்த்தர் பட்டு போக செய்ய போகிறார். எதெல்லாம் துளித்து கொண்டு இருக்கிறதோ, எதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் ஒரு சில பிரச்சனைகள் ஜெபம் பண்ணும்போது சரியாக மறுபடியும் வந்துடும். காரணம் வேர்ல இன்னும் பலன் இருக்குது. நல்லா ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்போம், ஃப்ரீயான மாதிரி இருக்கும். வீட்டுக்கு போன உடனே மறுபடியும் வந்துடும். ஒரு வாரம் நல்லா இருக்கும், மறுபடியும் வந்துடும். காரணம் வேர்ல உயிர் இருக்குது, வேர்ல எங்கேயோ ஒரு பலன் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தை நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து பிதாவின் நாமத்தினால் அந்த அத்திமரத்தை பார்த்து பேசினது போல உங்களுக்கு வருகிற சில போராட்டங்களை தொடர்ந்தேர்ச்சியாய் உங்களை அழ வைக்கிற, தொடர்ந்தேர்ச்சியாய் உங்கள் குடும்பத்தில் பிரிவினைகளையும் போராட்டங்களையும் வியாதி வழிகளை உண்டு பண்ணுகிற சில வல்லமைகளை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால சபிக்கும் பொழுது அவைகள் வேரோடு பட்டு போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. இந்த வார்த்தை நான் தீர்க்கதரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். கடந்த 10 வருடங்களாய், கடந்த 13 வருடங்களாய், கடந்த 3 வருடங்களாய், கடந்த 7 மாதங்களாய் உங்க வாழ்க்கையில தொடர்ந்தேர்ச்சியாய் வந்து அத்துணை காரியங்களும் வேரோடு பட்டு போகும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. அந்த வல்லமையை கர்த்தர் வாயில வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நீ பயன்படுத்தும் பொழுது, இயேசுவின் நாமத்தை சொல்லி நீ சபிக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வேரோடு பட்டு போக வல்லமையுள்ளதாக இருக்கிறது. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். கடைசியா 7வது இயேசுவானவர் பண்ண பிரேயருடைய மெத்தட், அவர் திறப்பிலே நின்று ஜெபிக்க ஆரம்பித்தார், அல்லது அவர் பரிந்து பேசி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஏதோ இயேசு அவருக்காக மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கைக்காக மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்திற்காக மாத்திரமல்ல, இயேசு திறப்பிலே நின்று பரிந்து பேசுகிற ஒரு ஜெப வீரராய் காணப்பட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் தேசத்துக்காய் பரிந்து பேசுகிற ஒரு சில ஜெபத்தை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். மற்றவர்களுக்காய் பரிந்து பேசுகிற, இந்த தேசத்துடைய ரட்சிப்புக்காய் திறப்பிலே நின்று போராடுகிற சில போராட்டத்தின் ஜெபத்தை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஓ பிரைஸ் காட், ஹalleluya. சிலுவையிலே தொங்கும் பொழுதும் அவர் பரிந்து பேச ஆரம்பித்தார். பிதாவே, தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. இதான் பரிந்து பேசுற அனுபவம். அவன் இயேசுவை அடித்தவர்களுக்கு பரிந்து பேச ஆரம்பிக்கிறான். அந்த சிலுவையிலே சரீரம் முழுவதும் ரத்தமும் நீருமாய் ஓடி நின்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் திறப்பிலே நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறான், பரிந்து பேசி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ரத்தம் சொட்ட சொட்ட வடிகிற டைம்லயே இயேசு பரிந்து பேசி ஜெபித்தது உண்மை அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கர்த்தர் நம்மளை சுகமா வச்சிருக்கிறா. இந்த காலத்தில் நாம் ஜெபிப்பாமல் எப்படி இருக்க முடியும்? நீ தேவனுக்காய் திறப்பிலே நிற்க வேண்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு எண்ணம் உனக்கு வர வேண்டும். ஏமாத்திட்டு போனவன் தான் லோத்து, ஆசீர்வாதத்தை பிடிங்கிட்டு போனவன் தான் லோத்து. ஆனா லோத்துவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தான். சின்ன பிள்ளைய போல கெஞ்சினா, 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 30 இருந்தால் அழிப்பீரோ, 10 இருந்தால் அழிப்பீரோ. ஒரு சின்ன பிள்ளைய போல சொத்தம் தன்னை ஏமாற்றின அல்லது தனக்கு விரோதமாய் பிரித்து விட்டு போன லோத்துவுக்காக, அவன் குடும்பத்திற்காக ஆபிரகாம் அன்றைக்கு திறப்பிலே நின்று அந்த ஜெபத்தை கேட்டுத்தான் கர்த்தர் யோபுவையும் அவன் வீட்டாரையும் தேவதூதன் கையை பிடித்து வெளியே கொண்டு வந்தார். உன் ஜெபம் அநேகரை கையை பிடிச்சு வெளியே கொண்டு வருங்க. நீ மற்றவர்களுக்காய் திறப்பிலே நிற்கும் பொழுது, இந்த கடைசி காலத்தில் தேசத்திற்காய் திறப்பிலே நிற்கும் பொழுது, கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டு அநேகர் லோத்து
லோத்துவையும் லோத்துவின் குடும்பத்தையும் கர்த்தர் வெளியே புறப்பட்டு வர வல்லமையுள்ளதாக இருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்லுங்க. Praise God, hallelujah. உங்க ஜெபத்துல ஒரு பகுதி திறப்பல நின்று ஜெபிப்பதற்காக செய்யுங்க. சும்மா இல்லைங்க, இப்படி நீங்க செஞ்சு பாருங்க. வித்தியாசமா ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க ஜெபம் உங்களுக்கு போர் அடிக்காது. மணிக்கணக்கான ஆண்டவருடைய பிரசன்னத்துல நீங்க காத்திருப்பீங்க. நான் முதல்ல சொன்ன 7 பகுதி அவங்க பகுதியை பிரிச்சு கொள்ளுங்க. ஒரு டைம்ல காலையிலயோ அல்லது மதியானமோ ஒரு டைம்ல நல்லா பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருங்க. நல்லா பிளஸ் பண்ணுங்க. ஒரு டைம் ஜெபத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுல ஒன்லி பிரைஸ் அண்ட் வர்ஷிப், நல்ல ஸ்தோத்திர பாட்ட பாடுங்க. ஒரு டைம்ல நல்ல வசனத்தை பேசிட்டே இருங்க. வாக்குத்தத்தத்தை கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு டைம்ல நல்லா கட்டளையிடுங்க, கமாண்ட் பண்ணுங்க, அதட்டுங்க. ஒரு டைம்ல நல்லா கட்டுங்க, கட்டவிழ்த்து செவிங்க. ஒரு டைம்ல திறப்புல நின்று ஜெபிக்க ஆரம்பிங்க. இதுதான் இயேசு செய்த மெத்தட். நிறைய ஸ்டைல்ல வெரைட்டியா பண்ணா இப்படி நீங்க செஞ்சு பாருங்க. உங்க ஜெபம் போர் அடிக்காது. மணிக்கணக்கா உட்கார்ந்து இருப்பீங்க. நம்ம வழக்கம் போல ஒரு ஜெபத்தை வச்சிருக்கிறோம். வழக்கம் போல இந்த வழக்கம் போல ஜெபம் தான் நமக்கு சோர்வுகளையும் மணிக்கணக்கா தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியாத பல சூழ்நிலைகளை உண்டு பண்ணுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஜெபம் இல்லை அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க. ஜெபம் இல்லை அப்படின்னா ஒண்ணும் இல்லை. பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஜெபித்தவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள். ஜெபம் இல்லாதவர்கள் அநேக ஆசீர்வாதத்தை இழந்து போய்விட்டார்கள். கடைசி காலத்தில் ஜெபிப்பதற்கு நீ எழும்புவாயா? இயேசுவை போல ஜெபிப்பதற்கு நீ எழும்புவாயா? Praise God. இந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், ஜெபம் என்பது வார்த்தை அல்ல. ஜெபம் என்பது சாதாரண சொல்லின் வார்த்தை அல்ல. ஜெபம் என்பது நீ தேவனோடு பேசுகிற வார்த்தை. ஜெபம் என்பது சொந்தம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவியின் பட்டயமாய் இருக்கிறது. இந்த பட்டயத்தை பயன்படுத்த தேசத்தில் உன்னை கர்த்தர் பெரிய சாதியாய் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இயேசுவை போல ஜெபிக்க ஆரம்பிங்கள். இயேசு கட்டி கட்டவிழ்த்து ஜெபித்தது போல, இயேசு அதட்டி ஜெபித்தது போல, இயேசு சபித்து ஜெபித்தது போல, இயேசு வசனத்தை சொல்லி ஜெபித்தது போல, இயேசுவானவர் ஆசீர்வதித்து ஜெபித்தது போல, இயேசுவானவர் ஸ்தோத்திர பாட்டை பாடி ஜெபித்தது போல, இயேசுவானவர் திறப்பிலே நின்று ஜெபித்தது போல, இந்த கடைசி காலத்தில் இயேசுவை போல வித்தியாசமாய் ஜெபிக்கிற அநேக கூட்டங்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். நீ இயேசுவை போல இந்த கடைசி கால எழுப்புதல் உன் ஜெபத்தின் வாயிலாக கர்த்தர் தேசத்திற்கு கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். எத்தனை பேர் ஜெபிப்பதற்கு ஆயத்தமா வந்திருக்கிறீங்க? வித்தியாசமா ஜெபம் பண்ணி பாருங்க. பெரிய பிரைட் கர்த்தர் உங்களுக்கு தேவை. எல்லாரும் கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ரீமானா சந்தரதனமா உரகதனமா சந்துருபியனமா. கண்ணை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஜெப பாரத்தை உங்களுக்கு தரட்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜெப கிருபையை தரட்டும். Praise God, hallelujah. அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அப்படிப்பட்ட ஜெப ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. Yes Lord, in Jesus name. Yes Lord, in Jesus. ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, வித்தியாசமா நான் ஜெபிக்கணும். இயேசுவை போல நான் ஜெபிக்கணும். Hallelujah. நான் சொல்லுகிறேன், ஜெபம்ங்கிறது வார்த்தை அல்ல. ஜெபம் என்பது வல்லமை. ஹalleluya. ஜெபம் என்பது வெற்று 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 பேச்சு இல்லை. ஜெபம் என்பது கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஆலயம், கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற பட்டயம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் காட். நல்லா கட்டி கட்டவிழ்த்து ஜெபிங்க. நல்லா அதட்டி ஜெபிங்க. ஹalleluya. நல்லா சபித்து ஜெபிக்க ஆரம்பிங்க. நல்லா பிளஸ் பண்ணி ஜெபிங்க. நீ ஜெபிக்க ஜெபிக்க ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. ஹalleluya. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தெரியாது, நீ ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் தேசத்திற்கு தூதர்களை அனுப்ப போகிறார். ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. நான் சொல்லுகிறேன், ஜெபம் என்பது சாதாரண வார்த்தை அல்ல. ஜெபம் என்பது கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஆவியின் பட்டயமாய் இருக்கிறது. அன்றைக்கு ஆபிரகாம் இந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்து தேவனுக்கு முன்பதாய் திறப்பிலே நிற்கும் பொழுது வேதவசனம் சொல்லி இருக்கிறது அல்லவா, தேவன் லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் தூதர்கள் கையை பிடித்து வெளியே கொண்டு வந்தார்களா. உன் ஜெபம் இந்த கடைசி காலத்தில் அநேக லோத்து குடும்பத்தை வெளியே கொண்டு வர போகிறது. Praise God, hallelujah. நல்ல ஜெபம் பண்ணுங்க. மணிக்கணக்கா அப்பா சமூகத்துல நான் சொன்ன இந்த 7 வார்த்தையின் பிரகாரம் வித்தியாசமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இந்த ஜெப அக்கினி என் ஜனத்தின் மேல் விழுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். எல்லா கனத்தையும் மகிமைக்கு செலுத்துகிறோம். தேசம் எங்கிலும் இந்த வார்த்தை பெரிய எழுப்புதலை கொண்டு வருவதாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.
ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை போல நீங்களும் மணிக்கணக்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை சிங்காசனத்தில் உயர்த்தி வைக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த செய்தியை மற்றவர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல எங்களுக்காக தெரிவிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.